பிரைஸ் லார்ட். கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துகின்றேன். தர்மியாக நல்ல நாளிலும் தேவன் ஒரு வசனத்தின் மூலமாக நம்ம மத்தியில் பேசுவாராக. எரேமியா 30:11 வசனம். நான் உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன். பார்த்தீங்களா, நெருமையாக வசனத்தில் நாம் பார்க்கிறோம், தேவன் நம்மோடு இருந்து செய்கின்ற 3 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக, நம்மை ரட்சிப்பதற்காக தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருந்து செய்கிற காரியங்கள் அதிசயமானவைகள் என்று சொல்லி வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் நம்மோடு இருப்பது நம்மை ரட்சிப்பதற்கு. அவர் ஒரு நாள் பாவத்தில் வாழ்ந்த நம்மை அவர் ரட்சித்தார். சாபத்தில் வாழ்ந்த நம்மை அவர் ரட்சித்து மீட்டெடுத்தார். அவர் சாபத்தில் வாழ்ந்த நம்மை ரட்சித்து மீட்டெடுத்தார். அதோடு அவர் நிறுத்தி விடுவதில்லை. ஒவ்வொரு நாளும் அது என்ன பண்ணுறாரு, அந்த ரட்சிப்பை, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை, அந்த சால்வேஷனை கடவுள் என்ன பண்ணுறார், நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். அதனால் அந்த ரட்சிப்பை அவன் முழுமையாக அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு சுகத்திற்காக, ஒரு அதிசயத்திற்காக, ஒரு அற்புதத்திற்காக, ஒரு தேவைக்காக அந்த ரட்சிப்பை பெற்றால் மாத்திரம் போதாது. அந்த ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ண வேண்டும், அதை நாம் உறுதியாய் பற்றிக்கொண்டு அதோடைய வேல்யூவை, அதோடைய மகத்துவத்தை நம்ம அறிந்து கொள்வதற்கு தேவன் என்ன பண்ணுறார், அந்த ரட்சிப்பை அவர் தருகிறார். சாத்தானின் பிடிகளிலிருந்து நம்மை மீட்டெடுக்க அந்த ரட்சிப்பை தேவன் என்ன பண்ணுறார், தருகிற தேவனாக இருக்கிறார். முதலாவதாக தேவன் நம்மோடு இருப்பது அந்த ரட்சிப்பை அவன் முழுமையாக அவன் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், இந்த ரட்சிப்பு பெற்ற உடனே அந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், எல்லா ஜாதிகளிலும் உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளிலும் நான் நிர்மூலமாக்குவேன். எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். அப்போ இந்த வசனத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே சத்துருவின் போராட்டம் உண்டு. ரட்சிக்கப்படாது இருக்கிற வரைக்கும் போராட்டம் இல்லை. ரட்சிக்கப்பட்டோன்னா அடுத்த ஸ்டெப் என்னென்னா, எல்லா சத்துருக்களும் என்ன பண்ணுவாங்க, எழும்புவார்கள். சோதனைகள் எழும்பும், சிச்சைகள் எழும்பும், சத்துருடைய செயல்கள் அது வல்லமையாக நம்முடைய வாழ்க்கையில் அது காணப்படும். காற்று, புயல், நம்முடைய படகை அது சிதற பண்ண, அது அசைக்க பண்ண அது என்ன பண்ணும், காத்திருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலை தேவன் நம்முடைய படகுகள், வாழ்க்கை படகிலிருந்து நம்முடைய சத்துருக்களை, நம்முடைய எல்லா பலவீனங்களில் இருந்து, நம்முடைய எல்லா அந்த எதிர்ப்புகள், பாவங்கள், சோதனைகள், இச்சைகள், இதை எல்லாத்திலிருந்தும் விடுதலையாக்க, இதிலிருந்து ஒரு வெற்றியை தர அவர் நம்மோடு இருக்கிறார். முதலாவதாக ரட்சிப்பை தருவதற்கு நம்மோடு இருக்கிறார். அடுத்ததாக நமக்கு வரும் சோதனைகள், நமக்கு வரும் பிரச்சனைகள், நமக்கு ஒரு எதிர்ப்புகள், நமக்கு ஒரு போராட்டங்கள்லேருந்து விடுதலை தர, சத்துருளை கைகளிலிருந்து நீங்களாக்கி நம்மை மீட்டெடுக்க அந்த ரட்சிப்பை அவர் தருகிறார். அவர்களை நிர்மூலமாக்க தேவன் என்ன பண்ணுறார், அந்த ரட்சிப்பை தந்து நம்மோடு இருக்கிறார். பார்த்தீங்களா? அடுத்ததாக பார்க்கிற மூன்றாவதாக இந்த வசனத்தில், அவர் நான் உன்னை நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும். பார்த்தீங்களா? சத்துருக்குவை தண்டிப்பது அவன் எழக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையில். ஆனால் உங்களை என்னை தண்டிப்பது நாம் எழ வேண்டும். மீண்டுமாக அவருக்கென்று கொழுந்து விட்டு நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று தேவன் என்ன பண்ணுறார், நம்மை சில வேளையில் சிச்சிக்கிறார். சில வேளையில் அவர் என்ன பண்ணுறார், தண்டிக்கிறார். தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை அவர் தண்டிப்பது போல, அதே போல் கர்த்தர் யார் இடத்துல அன்பு கூறுகிறாரோ, யாருக்கு அந்த ரட்சிப்பை தந்து அவனை அழகு பார்க்கணும், யாருடைய வாழ்க்கையில் சத்துருவின் போராட்டத்தில் அவனை நீங்களாக்கி அவனை உயர்த்த விரும்புகிறாரோ அவனை தண்டிக்கிறார், அவனை சிச்சிக்கிறார், சுத்த பொன்னாக மாற்ற அவர் விரும்புகிறார். பார்த்தீங்களா? இன்றைக்கி தேவன் சில வேளையில் நம்மை சிச்சிக்கும் போது நம்ம என்ன பண்ண வேண்டும், செவி சாய்க்க வேண்டும். அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அந்த கடிந்து கொள்ளுதல் வேத வசனத்தை வாசிக்கும் போது அவர் கடிந்து கொள்வார். போதர்கள் சில வார்த்தைகளை அவர் கூறும்போது நம்முடைய வாழ்க்கையில் அந்த வசனங்கள் அதை கடிந்து கொள்ளும். அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மை ஸ்திரப்படுத்த நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். பார்த்தீங்களா? அப்படி ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மோடு இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதனால் பிரியமான சகோதரன சகோதரியே, இன்று 3 காரியத்தை தேவன் அவங்க முன்பாக வைக்கிறார். உன்னை ரட்சிப்பதற்கு நான் உன்னோடு இருக்கிறேன். உன் சத்துருக்களுக்கு, உனக்கு வரும் சோதனையிலிருந்து உன்னை விடுதலையாக்கி உன்னை மீட்டுக்குள்ள உன்னோடு இருக்கிறேன். மூன்றாவதாக, உன்னை நான் என்ன பண்ணுறேன், முழுமையாக தண்டிக்கலை, மட்டாய் தண்டிப்பேன். பார்த்தீங்களா? உன்னை நான் தண்டித்து உன்னை நான் ஸ்திரப்படுத்தி உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
ஆனால் இந்த 3 காரியத்தில் தேவன் நம்மோடு இருக்க நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். பார்த்தீங்களா, இன்றைக்கி ஃபஸ்ட்டு 2 காரியத்திற்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். தேவன் என்னோடு இருக்கணும், அந்த ரட்சிப்பு பெற்றுக்கணும், நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரே என்னோடு இருங்கப்பா, அந்த ரட்சிப்பு தந்தீங்களே நன்றியப்பான்னு சொல்லுவோம். சத்துருக்கள் ஆண்டவரே எனக்கு வரும் பிரச்சனைகள் போராட்டங்கள் இதெல்லாம் விடுதலை தாங்கப்பா, என்னோடு இருங்கப்பா, உனக்கு விரோதமாக எழும்பவர்கள் அவங்க காணாமல் போன ஒரு வழியாக வந்தவன் 7 வழியாக ஒழுத்தி போ, இதெல்லாம் சொல்லுவோம். ஆண்டவர் அதையும் செய்வார். 3வதாக சிச்சைகளுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும்? செவி கொடுக்க வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் 3வது காரியத்திற்கு நாம் சோர்ந்து போயிடுறோம், பின்மாறி போயிடுறோம், பின்வாங்கி போயிடுறோம் என்று சொல்லி பார்க்குறோம். சோதனைகள், சிச்சைகள் இதெல்லாம் சில காரியங்கள் கடினமாக சொல்லிட்டா உடனே என்ன பண்ணிடுறோம்? சோர்ந்து போயிடுறோம். ஆனால் இந்த சிச்சை நீ என்ன பண்ணக்கூடாது? அற்பமாக எண்ணக்கூடாது. அது என் நல்லதற்கு, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நல்லது, எனக்கு பிரயோஜனமானது என்று சொல்லி நீ அறிந்து கொள்ளும் போது தேவன் உன்னோடு இருப்பார், உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை உயர்த்துவார். நாம் ஜெயிப்போமா? எங்களை மிகவும் அன்பாக நேசிக்கிற அன்பின் தேவனை, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு இருக்கிற 3 காரியத்தை பார்த்தோம். எங்களை ரட்சிப்பதற்கு, சத்துருக்களிலிருந்து எங்களை விடுதலையாக்கி எங்களை மீட்டுக்கொள்ள, எங்களை சிச்சித்து உங்களுடைய ஜனமாயை நீர் எங்களை மாற்றிக்கொள்ள, ஆண்டவரே இந்த 3 காரியத்தையும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலும் நாங்கள் ஆண்டவரே எங்களோடே வைக்கிற நபராக நீர் எங்களை மாற்றுங்கப்பா. எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு தூரமாக நாங்கள் செல்கிற காரியங்கள் வேண்டாமப்பா. உம்முடைய வசனத்திற்கு நாங்கள் செவி சாய்க்க வேண்டும், உம்முடைய சிச்சைகளுக்கு நாங்கள் செவி சாய்க்க வேண்டும். ஆண்டவரே எல்லா சூழ்நிலையும் நீர் எங்களோடு இருந்து ஆண்டவரே நீர் செய்கிற காரியம் அது அதிசயமாக இருக்கும். அதற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம், எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறோம். இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுக்குற ஒரு வாழ்க்கையிலையும் பெரிய காரியங்களை செய்யுங்க தகப்பனே. இந்த நாளிலும் விசேஷமான நாட்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு உள்ளங்களுக்காக செபிக்கிறேன். இன்று போல வாழ்க்கை நடுவே ஆசீர்வாதமான நாட்களை அவர்கள் கொண்டாட நீர் கிருபை செய்யுங்க. மீட்பராக இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.